மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்கலாம். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணார்கள். அல்லேலூயா. 2 குருடர்களை குறித்து பார்க்க போவோம். இந்த 2 குருடர்களும் தங்களுடைய கண்களை ஆண்டவராய் இயேசு தெளிவுபடுத்தின உடனே அவரை பற்றி அவங்க இருந்த கிராமங்கள் எல்லாமே புஸ்திப்படுத்த தொடங்கினாங்க. ஆண்டவர் இப்படி அற்புதங்கள் செய்தார், இப்படி அடையாளங்களை செய்தார் என்று சொல்லி அவங்க வெளிப்படுத்த தொடங்கினார்கள் என்று பார்த்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லி அனுப்பினது நீங்கள் வெளியில் எதுவும் பேசக்கூடாது, இப்படி நடந்ததை ஒன்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவராய் இயேசு அனுப்பினது. ஆனால் அவங்க அதை அடக்கமாக வைக்கவில்லை. அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளை அநேக இடத்துல சொல்லி ஏசப்பாவை மகிமைப்படுத்தினதை பார்த்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி ஆண்டவர் தர வேண்டும் என்று சொன்னால் உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு சரியான நோக்கம் இருக்க வேண்டும். உங்க சிந்தனையிலையும் ஒரு ஆவியில ஒரு எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க மனதளவில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைகளை ஆண்டவருக்காக செய்யும் போது இப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அவர் ஒரு மனுஷனை குணமாக்குவதற்கு முன்னையோ ஒரு மனுஷனுடைய கண்களை திறப்பதற்கும் எல்லா காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க செய்தாச்சுன்னு சொன்னால் அவருக்காக வேலை செய்வாங்க, அவருக்காக வாழுவாங்க, அவருடைய நாமத்தை எல்லா இடமும் உச்சரிப்பாங்க என்பது ஆண்டுடைய ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருக்கிறதை ஆண்டவர் அறிவார். அறிந்துதான் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதம் செய்த பின்பு அவர்களால் சும்மா இருக்க முடியாது. அவர்கள் சென்று எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப பின்பு அவர்களுக்கு ஓய்வில்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை அறிய வேண்டிய அறிவு அறிந்தால் பின்பு அவங்களுக்கு ஓய்வில்லை. தங்களுடைய வேலைகள் இருந்தாலும் தங்களுடைய என்ன பணிகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஓய்வில்லாதபடி நேரம் கிடைக்கிற போதெல்லாமே எல்லா இடத்திலும் போய் கர்த்தரை பற்றி சொல்லி மகிமைப்படுத்துவதை பார்க்க முடியும். இந்த நாள் அது இல்லை. இந்த நாள் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன் அவரை பற்றி சொல்ல வேண்டும், ஏன் அவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், ஏன் அவருடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை குறித்து கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். சில வேளையில இயேசு என்று சொல்லி கண்டுபிடிச்சால் கூட இயேசுவுக்கு உள்ளிருக்கின்ற எதிர்பார்ப்புகளை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்றைக்கு அவங்க மக்கள் நினைக்கிறதுன்னு சொன்னா ஒளி சர்ச் வரணும், இருக்கணும், கேட்கணும், போகணும். அப்போ உங்களுடைய ஆத்மா செயல்படாது, ஆவி செயல்படாது. அப்ப ஆத்மா செயல்படாம ஆவியான செயல்படாம இருந்தா உங்களாலேயும் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அது சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த குருடர்கள் அநேகருக்கு சாட்சி சொன்னது போல நீங்க என்ன செய்யணும்? அநேகருக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு தேவனுடைய ஒரு தொடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது அவரிலிருந்து ஒன்று அறிந்திருக்க வேண்டும். இப்ப பிரசங்கிக்கிறத கேட்டு நம்ம சொன்னா பெரிய அதுக்கு ஒரு பவர் இருக்காது. யாரோ பிரசங்கித்தாங்க, யாரோ ஒரு சாட்சி சொன்னாங்க, இதை நான் மற்றவங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னா அதுல பெரிய பவர் இருக்காது. அப்ப ஆண்டவராய் இயேசு மறைந்திருந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது எதுக்கு என்று சொன்னால் பூரணமாய் யாருக்கெல்லாம் அவரை அறிய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவங்க பூரணமா அறிவதற்குத்தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப மாம்சத்தில் வெளிப்பட்ட மாத்திரமல்ல, அந்த மாம்சத்தில் இப்ப ஆவியிலே வெளிப்படுகிறார். அந்த ஆவியிலே வெளிப்படுகிறதுனால நீங்கள் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கெட்டி சேரணுமோ அது ஒரு ஜபத்தினாலேயோ ஒரு பாடல்னாலேயோ மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேலை செய்யும் போது நீங்க கண்டதையும் பார்த்ததையும் ஆண்டவர் உங்களை சந்தித்ததையும் எல்லாமே நம்ம மாறி மாறி அந்த வேலைகளை செய்யும் போதுதான் ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாய் உங்களுக்கு பகிர்ந்து தருவார். அந்த ஆவிக்குரிய பகிர்ந்து தரு அனுபவிச்சுதான் நீங்க உங்க நோய்களை சுகமாக்க முடியும், உங்க சரீர விடுதலை வாங்க முடியும், உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும், தளர்ந்து கிடக்கின்ற கைகளை திடப்படுத்தி எல்லாம் செய்து உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் இந்த கூடாரத்துக்குள்ள இயேசு வேண்டும். கரத்தை தட்டி புரிந்தவர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த கூடாரத்துக்குள் இயேசு இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது.
இயேசு இருந்தால் மாத்திரம்தான் இந்த கூடாரத்தில் அவர் கிரியை செய்வார். ஆனபடி தேவ பிள்ளைகள் மிக தெளிவாய் மிக கவனமாய் இந்த சத்தியங்களை கேட்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அதுல 27 வசனம் படிக்கலாம். இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. இயேசு பல இடங்களில் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கின்ற காலகட்டம், தன்னை தேவன் என்று மக்கள் அறிய வேண்டும் என்று அற்புதங்களை செய்கிறார். யாவீரின் மகளை உயிரோடு எழுப்பி ஒரு அற்புதத்தை செய்த பின்பு அந்த இடத்துல அவர் கடந்து வரும்போது இந்த 2 குருடர்களும் அகப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு குருடன் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பாடு என்று சொல்லி. ஒரு குருடனை நடத்துவதற்கு மனைவி நடத்தினாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நடத்தினாலும் சரி, ஒரு சகோதரன் நடத்தினாலும் சரி, ஒரு குருடனை நடத்த ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நம்ம சில வேளையில ஒரு நாள் நடத்தலாம், 10 நாள் நடத்தலாம், அடுத்து நம்ம அறியாம முறுமுறுப்பு வந்துடும். அல்லேலூயா. என்ன இந்த குருட்டு பேல நடத்தி நடத்தி கஷ்டமா இருக்குது. அல்லேலூயா. என்ன வேதனை இருக்கு, எனக்கு வேலை செய்ய முடியல, வேற ஒரு காரியம் பார்க்க முடியல, இவர் கூப்பிடும் எல்லாம் வரணும், கூப்பிடும் எல்லாம் ஓடி வரணும், இவரை பிடிச்சு அங்க கொண்டு விடணும், இங்க கொண்டு விடணும், பல இடத்துல கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி நம்ம முறுமுறுத்துருவோம். ஏன்னு சொன்னா ஒரு நம்மவே தாங்கிக்கிட முடியாது, நம்முடைய டைமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு குருடனை வழி நடத்த ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த குருடர்கள் பல ஆண்டுகளா ஏங்கி கொண்டு இருப்பதாக அந்த கண்கள் ஒன்று திறக்குமா, இந்த உலகத்தை ஒண்ணு பார்க்கணும், தன்னுடைய குடும்பத்தை ஒண்ணு பார்க்கணும், தன்னுடைய உறவுகளை ஒண்ணு பார்க்கணும், இந்த வானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்படி அவங்களுக்கு பயங்கர ஆசையாக்கும். இப்ப நாம் ஒரு பரலோகத்தை பார்ப்பதற்கு அடுத்து ஆசைப்படுகிறது போல இந்த பூமிக்குரியது எல்லாம் பார்த்துக்கிட்டோம். பூமிக்குரியது இவ்வளவு ஒண்ணு புரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அப்ப இனி பரலோகத்தை பார்ப்பதற்காக ஒரு ஆவிக்குரிய கண்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய கண்கள் மூலம்தான் பரலோகத்துடைய வழிகள் திறக்கும். ஒரு மாம்சத்தின் வழியிலே பரலோகத்தினுடைய வழி திறக்காது. அப்ப நாம் ஆவிக்குரிய வழியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலருக்கு மாத்திரம் தெரியும், மற்றவங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. சிலருக்கு அந்த வழி தேவை, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்து தான் ஆகணும். சிலருக்கு அது தேவையில்லை, விட்டாச்சு. கத்தர் பேசிட்டு பார்ப்பாரு, பத்தர் தட்டி பார்ப்பாரு, கத்தர் உருவாக்கி பார்ப்பார். அவங்களுக்கு அது வேண்டாம்னு சொன்னா அது விட்டு போயிடுது, அவ்வளவு முடிஞ்சிருச்சு. இனி உன்னோட உள்ள பந்தம் இல்லை, பரலோகத்து ஒன்ன கொண்டு போக முடியாது, நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லி விட்டு போயிடுவாரு. அப்ப நாம் இன்றைக்கு பரலோக ராஜ்யத்து போவதற்காய் ஆவிக்குரிய ஒரு கண்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். அதிலே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், ஏதாவது ஒரு தொடுதல் கிடைத்தால் அன்றைக்கு நமக்கு சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தொடுதல் வந்துட்டு, இன்னைக்கு ஒரு மாற்றம் எனக்கிட்ட வந்திருக்குது, இன்னைக்கு தேவ ராஜ்யத்தை நான் அசைச்சிருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல ஒரு குருடனுக்கு என்னன்னு சொன்னா அந்த உலகத்தோடு பார்க்கணும், தன்னுடைய மனைவியை நேர கண்ணில் திறந்து பார்க்கணும், தன்னுடைய பிள்ளைகளை கண் திறந்து பார்க்கணும், தன் வீட்டை பார்க்கணும், தேசத்தை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கண்கள் அவன் திறப்பதற்காக கவலையோடு பாரத்தோடு வாழ்கிற இடத்துல தான் இயேசு கிறிஸ்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். அவங்க வந்து தேவனேன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. தாவீதின் வம்சத்திலே வந்ததுனால் தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கூப்பிட்டார்கள். அப்ப எத்தனை நாட்களுடைய இயக்கம், எத்தனை நாட்களுடைய கலக்கம், எத்தனை நாட்களுடைய பாரம், எத்தனை நாட்களுடைய சஞ்சலம், எத்தனை நாட்களாய் அந்த பாரம் ஒரு நாள் இயேசுவை கண்ட உடனே அவர்களுக்கு புரிந்து விட்டது. அநேகரை குணமாக்கா, அநேகரை விடுவிக்கிறா, அநேகரை அற்புதத்தினாலே உயிர்த்தெழ வைக்கிறான். நிச்சயம் இந்த சத்தம் அவர்கள் கேட்டால் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி ஊக்கத்தோடு குருடன் கூப்பிட்டான். உங்க மனதிலையும் ஒரு ஊழிய பாரம் இருந்தால், ஒரு ஊழியத்துடைய நோக்கம் இருந்தால், நான் கர்த்தருக்காக செய்வேன், இந்த அற்புதத்தை இயேசு என் வாழ்க்கையில செய்தான், அநேகருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன் என்று சொல்லி உங்க உள்ளம் சரியா இருந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே உங்க பலவீனங்களை தீர்க்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பலவீனங்களை மாத்திரம் அல்ல, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இயேசு தீர்க்க வல்லவராக இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை கூப்பிட்டு கொடுப்பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் ஹல்லேலூயா எங்கிருந்தோ கூப்பிடுவாங்க. இதுதான் சென்சடான்னு சொல்லி ஆண்டவரா இயேசு கவனிக்காம போனாரா?
கவனித்தாரான்னு தெரியல. ஏன்னா அவர் ஆவியின் பார்வை உண்டு, மாம்சத்தின் பார்வை உண்டு. அல்லேலூயா. ரெண்டு பார்வை இருக்குது. அவர் ரெண்டு பார்வை இருக்கிறதுனால ஆவியின் பார்வையில ஆண்டவராய் இயேசு நினைச்சிருப்பாரு, சரி அவங்களுடைய ஏக்கங்களை அறிவோம் பார்ப்போம்னு சொல்லி ஆண்டவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனா இவங்க விடாம பின்தொடர்ந்தாச்சு. அல்லேலூயா. இந்த கை கொடுத்து கொண்டு வந்தது யாருன்னு தெரியாது, பிடித்து கொண்டு வந்த மனுஷர்கள் யாருன்னு தெரியாது. இவர்கள் அங்கிருந்து தொடங்கின கூப்பிடுதல், அவர்கள் கூப்பிட்டு இயேசுடைய வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நாம் கூப்பிடுகிறோம், இயேசுவின் பக்கம் வர வேண்டும். பல காரியத்துக்காக அழுகிறோம், இயேசுவின் பக்கம் கிட்டி சேர வேண்டும். ராஜ அரமனையில தேவன் இருக்கிறார். ஒரு ராஜா வந்து அரமனைக்குள்ளே மேடையில இருக்கிறார் என்று சொன்னார். நம்ம பியூனை பார்த்தோ மற்றவங்களை பார்த்தோ ஏதாவது சொன்னா சில வேளையில யோசேப்பு சொல்லி விட்டதை போல இருக்கு, அவங்க வந்து கண்டுகிட மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நாம் நேரடியா ராஜாவாகிய இயேசுவை சந்தித்தால் மாத்திரம்தான் உங்க பலவீனங்கள் மாறி, உங்க பிரச்சனைகள் மாறி, உங்களுடைய குழப்பங்கள் மாறி ஒரு சமாதானத்தை தர இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல். ஹல்லேலூயா. அப்ப அந்த அவிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டா, அதற்கு அவர்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை சந்தித்த உடனே இயேசப்பா கேட்கிறார், இந்த அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த அற்புதத்தை நான் செய்வதற்கு என்னிடத்திலே வல்லமை உண்டு என்று விசுவசிக்கலான்னு ஆண்டவராய் இயேசு கேட்கிறார். அப்ப நாம் ஒரு பின்தொடர வேண்டிய ஒரு அற்புதத்துக்கு எப்போதுமே அவரால் செய்யக்கூடும் என்று விசுவசிக்க வேண்டும். இதை இயேசு எனக்கு செய்வார் உள்ள நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? இயேசுவோடு பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம அறகுறையாக செய்வாரோ செய்ய மாட்டாரோ, செய்வாரோ செய்ய மாட்டாரோன்னு சொல்லி பின்தொடரக்கூடாது. அவர் அதை செய்ய வல்லவர், எனக்கு செய்வார் என்று சொல்லி பின்தொடர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ற. பின்தொடர்ந்த அனுபவங்கள், விடாதபடி பின்தொடர்ந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டனி இருக்கும் போது கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டிய எப்படிப்பட்ட அற்புதமானாலும் சரி, எப்படிப்பட்ட அடையாளமானாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தேவன் அதை செய்து தர இன்றைக்கும் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. காய் சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மனிதர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவர்கள் ரெண்டு பேரும் சொல்றாங்க, அந்த விசுவாசம் எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. சில வேளையில ஒரு தரிசனத்தின் மூலமோ ஒரு சொப்பனத்தின் மூலமோ ஆண்டவராய் இயேசு உங்களோடு இடைப்படுகிறார். உங்களுடைய இடைப்பட்டு சொப்பனத்துல நீங்கள் கண்டினியா அதை குறித்தே எனக்கு இயேசு விடுதலை தருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அந்த சொப்பனத்துல சில வேளையில ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்பா, உனக்கு விசுவாசம் இருக்காதான்னு கேட்டா அந்த சொப்பனத்துல நமக்கு என்ன சொல்லக்கூடும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சொப்பனத்துல ஒரு தரிசனத்துல இயேசு கேட்கிறார், நான் இந்த அற்புதத்தை செய்ய நான் உனக்கு செய்ய விரும்புவதை நீ விசுவசிக்கிறேன்னு கேட்டா நம்ம என்ன செய்வோம்? அல்லேலூயா. சிலப்ப வந்து இன்னொரு ஆளாட்டாகம் வருகிறது, ஏதோ ஒரு பைத்திய கேஸ் போலத்தான் வருவாரு, ஏதோ ஒரு வயதான போலத்தான் வந்து கேட்டா நம்ம என்ன செய்வோம்? நடக்குதோ நடக்கலையோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம சரியான அந்த இடத்துல ஒரு ஆன்சர் கொடுக்க மாட்டோம். ஆண்டவரே உமக்கு செய்ய அதிகாரம் உண்டு, எனக்கு தெரியும், நான் விசுவசிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு தளர்ந்த ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம், ஒரு கலங்கின இடத்துல வந்து நிக்கிறோம். இந்த வியாதி தீர்ப்பாரா? எப்படி தீர்க்க போறாரு? இது பெரிய வியாதியாச்சு, எப்படி தீர்க்க போறான்னு சொல்லி நம்ம கலங்கிக்கிறோம். கர்த்தரோ உங்களை அதை வெளிப்படுத்தி, அந்த வியாதியினாலே உங்களை வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த சிறையிருப்பிலிருந்து, அறியாமையின் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காகவும் அந்த வியாதியை குணமாக்காமல் வைத்திருக்க, அந்த விசுவாசம் பெருக பெருக, அந்த நம்பிக்கை பெருக பெருக
நீர் இன்றி அந்த வியாதியை தீர்க்க வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை பெருகி நிற்கும் போது கர்த்தர் அந்த வியாதியை சந்திக்க கர்த்தர் வல்லவர். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியான சிலரை பார்த்து சொல்லுங்க, ஒரு வியாதி மாத்திரம் அல்ல, ஒரு கடன் பிரச்சனையானாலும் சரி, ஒரு வேலை பிரச்சனையாலும் சரி, ஒரு குடும்பம் நடத்த முடியாத பிரச்சனையாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்திலே விசுவசித்து கடந்து சென்றால் சில ஆண்டுகள்ல உன் பாரங்கள் மாறி உன் சுகவாழ்வு நிச்சயம் திருத்திடும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, கர்த்தாவே என் வியாதியில் ஒரு விடுதலை வரட்டும், என் பிரச்சனையில் ஒரு விடுதலை வரட்டும், என் போராட்டத்தில் ஒரு விடுதலை வரட்டும், என் விசுவாசத்தில் இன்னும் அதிகமா முன்னேறட்டும், என் விசுவாசம் குறையாதபடி நாளுக்கு நாள் முன்னேறும்படியாய் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எங்கள் மத்தியில் அதிகமாய் கிரியை செய்ய வேண்டும் என்று கேட்டால் கர்த்தர் இந்த நேரத்தில் சிலருடைய வியாதிகளை பிடுங்கி எறிய இயேசு வல்லவராயிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க 29, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவனுக்கும் அறியாதபடி எச்சரிக்கை இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய கண்கள் அவர் தொட்ட உடனே அந்த விசுவாசத்தின்படி அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, பின்பு ஆண்டவராய் இயேசு இதை ஒருவருக்கும் சொல்லக்கூடாதுன்னாக்கும் ஆண்டவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கண்கள் திறக்கப்பட்ட மனுஷன் உலகத்தை பார்க்கிறான், ஜனத்தை பார்க்கிறான். தேவன் தொடாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவன் சந்திக்காத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த குருடனுக்கு தெரிகிறது, அவருடைய கையை என் கண்ணிலே வைத்த உடனே என்னுடைய கண்கள் திறந்து நான் அந்த உலகத்தை பார்க்கிறேன்னு சொன்னா, அவருடைய குணங்கள், அவருடைய சக்திகள், அவருடைய வல்லமைகள் எல்லாத்தையும் அறிந்ததினாலே அந்த கண் திறந்த குருடர்களுக்கு புரிகிறது, அநேகர் இயேசு தொடாம அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு அவர் என்னை தொட்டதை குறித்து எல்லா இடத்திலும் சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்குள்ள வெளிப்பாடு வந்துவிட்டது. ஆனபடி அவர்கள் எல்லாருக்கும் அந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கண்ணு திறக்கலையே, நம்ம வீட்டு கஷ்டங்களும், நம்ம வீட்டு துன்பங்களும், நம்ம வீட்டு பாடுகளும், நம்ம வீட்டு நெருக்கங்களும், நம்ம வீட்டு கதைகளை சிந்திச்சு தேவனுக்காக ஒன்னும் செய்ய முடியலையே, கண்ணு திறக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு கண்ணு திறந்தா சும்மா இருக்க முடியாது. தேவன் நம்மை சந்தித்தால் யாருக்கும் சும்மா இருக்க முடியாது. தேவன் மெய்யாகவே உங்களை சந்தித்தால் அமைதலா இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவன் மெய்யாக உங்களை சந்திக்கல, ஏதோ ஒரு தொடுதலிலையும், ஏதோ ஒரு சபை அப்படி அந்த ஏதோ ஒரு பழைய காலத்தில் தொடங்கின பெந்தேகோஸ்து அனுபவத்தில் வாரீங்களே தவிர தேவன் இன்னும் சரியா தொடரல. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சரிதானா? தேவன் சரியான தொடுதலுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறது கிடையாது. அந்த சரியான தொடுதலுக்கு ஒரு ஏக்கமே இல்லை. இப்படியே போச்சுன்னு சொன்னா எல்லாம் முடிஞ்சங்க போவோம், அவ்வளவுதான். இந்த இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு ஆவியில நம்மத்திலே வருகிறார். உங்களை தொடுகிறாரா, தொடவில்லையா? உங்களை எப்படி நடத்துகிறார் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்வேன். இப்ப நம்ம ஒரு எனர்ஜியை எழுப்பதற்கு இங்க வரல. பழைய நாட்கள்ல இருக்கிற பாயெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்காக வரல. நாம் இயேசு செய்த வேலையை செய்ய வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இயேசுவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறோம், இயேசுவின் விருப்பத்தை செய்ய வந்திருக்கிறோம். உங்களுக்கு என்னைக்காவது இயேசு எங்கேயாவது ஒரு தொடுதல் இருந்தால் அந்த தொடுதலை அநேகருக்கு சாட்சி சொல்லி இந்த குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது போல நீங்கள் மற்றவருடைய கண்களை திறப்பதற்கு தேவ அபிஷேகம் உங்களுக்கு தேவை. கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை தொட்டு அனுப்பும், நீர் என்னை தொட்டு அனுப்பும், உம்முடைய தொடுதலை நான் அறியட்டும், உம்முடைய ரிசல்ட்டுகளை நன்கு அறியட்டும். அதற்கு பின்பாக நான் என் வேலைகளை செய்ய அநேகருக்கு சாட்சி சொல்ல அந்த கிருபைகளை தாரும். நான் ஒன்றும் அறியாம மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சாட்சி கேட்டு சொல்ல முடியாது. எனக்கு தேவை உங்க தொடுதல். இந்த குருடனுடைய கண்களை தொட்டது போல என்னிடத்தில் இருக்கின்ற வியாதியை தொட வேண்டும், என்னிடத்தில் இருக்கின்ற நெருக்கங்களை தொட வேண்டும், என்னிடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தொட வேண்டும், எனக்கு வருகின்ற கோபங்கள் எரிச்சலை தொட வேண்டும். நான் என்ன உமக்காக செய்யணுமோ
அதை நான் செய்யும்படி எனக்கு ஒரு புதிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கேட்டார். கர்த்தர் இந்த பகல் வேளையில சிலரை மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவனுடைய கண்களை திறந்ததை போல உங்க வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தின்படியாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். என்ன வலியோட வந்திருந்தாலும் சரி, என்ன காயத்தில் வந்திருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, என்ன போராட்டத்தில் வந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை புரியுது? ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து, நீங்க உங்க வாய்களை பூட்டாம மௌனமா இருக்காம 4 பேருக்காவது ஒரு வாரம் சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க உங்க வாயை பூட்டுனா முடிஞ்சிடுச்சு சபை. நீங்க ஒன்னும் கண்டும் காணாம போனா சபை முடிஞ்சிடுச்சு. எல்லா சபையும் அப்படித்தான். ஆடுகள் குட்டி போடணும், ஆடுகள் வேலை செய்யணும். இதெல்லாம் செய்தாதான் கர்த்தருக்கு சந்தோஷமா சபை நடத்த முடியும். இல்லாவிட்டால் ஏனோ தானோ என்று சொல்லி சபைக்கு வந்துவிட்டு, நேரம் போக்கும் போல சபைக்கு வந்துவிட்டு நம்ம போனா சபையுடைய வெளிப்பாடுகள் குறையும், சபையுடைய ஆண்டோடைய நோக்கம் குறையும், ஆண்டவர் சபை விட்டு போய்விடுவார். பின்ன பிணந்தண்ணி சபையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிணந்தண்ண வரல, பிணத்தில் கடக்க அவரை மீட்டெடுக்க வந்திருக்கிறதாக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் சில வசனங்களை நாம் பார்த்து உங்களுக்கு நேரமே நம்ம அந்த சில வியாதி உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை அதிசயம் செய்வார். உங்க கொழுத்துகளை கர்த்தர் கட்டவும் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. பாத்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் சுவிசேஷத்துக்கு நேராக உங்க வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே சில காரியங்களை யோவான் அழகாய் நமக்கு வெளிப்படுத்துக. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனத்தை பார்க்க போறோம். படிங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இங்க யோவான் ஆண்டவரோடு நடந்த மனுஷன், இயேசு கிறிஸ்துவோடு நடந்த மனுஷன், பழைய தன்னுடைய பிதாக்களுடைய தேவனை குறித்து ஒரு அறிவுமில்லாத மனுஷர்கள், தன்னுடைய பிதாக்களுடைய தேவன் ஒரு மாம்சத்தில் வெளிப்படுவாரோ என்றுள்ள ஒரு சரியான புரிதல் இல்லாத காலம். ஆனா வேதத்தில் அழகா எழுதப்பட்டு கொடுத்தாலும் யாருக்குமே மேசியா தேவன் வந்து பிறக்கதை குறித்தும், தேவன் இப்படி மனுஷனோடு இடைபெறுவார் என்றும், மனுஷனோடு இடைப்பட்டு தேவ ரூபத்தை காண்பிப்பார் என்று சொல்லி அவங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு காலம். அல்லேலூயா. இன்னைக்கு தெளிவா பிரசங்கிக்கிறோம், தெளிவா சொல்லி கொடுக்கிறோம், தெளிவா நடத்துகிறோம். தெரியல. அல்லேலூயா. கலகுலானும் பேசல, சரியா நடத்துகிறோம். கண்கள் திறப்பது ஈஸி. இனி கண்கள் திறக்கலன்னு சொன்னா கொண்டு போடுவார் எல்லாத்தையும் அடிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பைசலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க, வசனத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஆதி முதல் இருந்தது அப்படி என்று சொன்னா மறைந்திருந்த ஆவியானவர், மறைந்திருந்த சக்தி, மறைந்திருந்த தேவன், வானத்தையும் பூமி சர்வதையும் உண்டாக்கின அந்த சக்தியை குறித்தாக்கும் கேட்க சொல்லுங்க. இருந்ததும் கேட்டதும். அல்லேலூயா. எங்கள் கண்களினால கண்டது, மாம்சத்துல வந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்த இயேசுவை எங்க கண்ணால கண்டோம். அந்த கடவுளை மாம்சத்துல கண்ணார கண்டோம், ஆவியில தேவனாய் கண்டோம், எல்லாம் நாங்க கண்டோம். அல்லேலூயா. கைசலாம். அப்ப நீங்களும் பெந்தேகோஸ்து அனுபவத்துல வந்திருக்கிறீங்க, ஆவியின் அனுபவத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மறைந்திருந்த ஒரு காலம், இப்போது 2000 வருஷமாய் வெளியரங்கமான காலம். இந்த வெளியரங்கமான காலகட்டத்துக்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு அவரை காண்பதற்காக ஒரு சட்ட திட்டத்தை எழுதி கொடுத்திருக்கார். ஒரு சட்ட திட்டத்தை எழுதி கொடுத்திருக்கார். அந்த சட்ட திட்டத்தின்படி நீங்கள் கையாறும் செய்தால் அவர் தீவிரித்து உங்க மத்தியில் இறங்கி வர போறார். நாளை என்ன தீவிரித்து. தேவனுக்கு தேவை விசுவாசம், தேவனுக்கு தேவை ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததி. அந்த பரிசுத்தமும் விசுவாசமும் உங்களிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் தீவிரித்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து உங்களை விடுதலையாக்க இயேசுவினால கூடும் என்பதை பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக உடாமனா ஷதர கடரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்க கைகளினால தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்க்க முடியாது, ஆவியில் இருந்த தேவன். நான் மாம்சத்துல மார்பில சாஞ்சிருந்தேன், மாம்சத்துல அவரோடு உட்கார்ந்து இருந்தேன். என்னை ரொம்ப நேசித்தார். எடக்குட்டி அதுல சீசன்லயே சின்ன பையன் நானல்ல, ரொம்ப அன்பா நேசித்தா. நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை போலதான் பழகணும். பார்த்தா அப்படி அல்ல. நாங்கள் தொட்டதும் நாங்கள் சந்தித்ததும் வேற யாரும் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வேஸ்வராய் இயேசுவை விட நாங்கள் நடந்தோம் என்பதாக்கும் அவன் வெளியரங்கமாய் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் நீங்களும் கூட உள்ள வாங்க. நான் ஏதோ மாம்சத்துல தான் சபைக்கு போனேன், நேரம் போக்கதான் சபைக்கு போனேன், வார்த்தைகளை கேட்டு 2-3 மாசம் விசுவசித்தேன், உண்மையா ஏற்றுக்கொண்டு நான் ஜெபிக்க தொடங்கினேன். வானத்தையும் பூமி உண்டாக்குனதே என் ரூம் அறையிலே வந்து என்னை தொட வந்தான். என் ரூம் அறையிலே வந்து, என் பிரேயர் அறையிலே வந்து என்னை தொட வந்தா. நான் ஜெபித்துக் கொண்டு படுத்திருக்கும் போது யாரோ என்னை தொட்டு உணர்த்தி என் வியாதிகளை சுகப்படுத்தினா, என் நெருக்கடிகளை மாற்றினா, எனக்கு ஒரு தைரியத்தை தந்தா, எனக்கு ஒரு பலத்தை தந்து எனக்குள்ளே கிரியை செய்கிற உடபல சத்தரக சக்தியை நான் முகமுகமாய் கண்டேன் என்று மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக அபிஷேகத்தை தர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். அங்கே 2வது அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொல்லிதான் யோவான் பிரசங்கத்தை பண்ணுகிறான். நம்ம எங்க இருக்கிறோம் மக்களே? நமக்கு இன்னும் ஒரு பிடியும் கிட்டுதில்லை. நம்ம குடியானவிட கேடாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நம்ம ஒரு குடிகாரனை விட கேடாக்கும். நமக்கு ஒரு லெப்ரைட்டும் தெரியல, கால் ஒடிஞ்ச ஒரு கிளவிய போல நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. இது இல்லாம நீங்க பரலோகம் போக முடியாது. இந்த ரிசல்ட்டை அறியாம அவரை நேசிக்க முடியாது. இந்த ரிசல்ட்டை அறிந்து நேசித்தால் மாத்திரம்தான் எத்த வேண்டிய இடத்துல உங்களுக்கு எத்த முடியும். இல்லாவிட்டால் இந்த சில ஊழியக்காரர்கள் காண்பிக்கும் போல ஒரு நாளும் முடிவும் இருக்காது, ஒரு நாள் கதையும் தீராது, ஒரு நாள் நடக்காது. என்னைக்கு ஆட்டோம் பாட்டோம் 3 பாட்டோட ஏதோ நடக்கிறதுக்கு நம்ம சபையை கர்த்தர் அழைக்கவில்லை என்பது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். ஒரு பாட்டோட தள்ளி விடுகிறது அல்ல, ஒரு ஆராதனையோடு தள்ளி விடுகிறது அல்ல, ஏதோ ஒரு சுவிசேஷம் கூட நான் இருக்கட்டும் என்று சொல்லி அவங்களை தள்ளி விடுகிறது அல்ல. கர்த்தர் நம்முடைய சபையை நேசிக்கிறதுனால நம்முடைய குருட்டு கண்களை திறக்கும்படி ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு உங்களிடத்தில் அந்த வசனம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களுக்குள்ள வெளிப்பட்டு நீங்கள் பூரணமானாதான் உங்க சரீரத்தில் அற்புதம் வரணும். இந்த வசனம் வெளிப்படாம உங்களுக்கு கிரியை செய்யாம ஒரு அற்புதம் தந்தார், ஒளியின் தூதன் அற்புதம் தருவான். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது கரெக்டா நான் தெய்வத்தோடு இறந்ததனால வந்த அற்புதம். இதான் சொல்ல, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவன் குமாரன் விடுதலை ஆக்காத சில விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து தராத சில விடுதலை நமக்கு உண்டு. அந்த விடுதலை உங்களை அழித்து விடும் ஒரு காலகட்டங்களையும் போது அந்த விடுதலை மரணத்திலே கொண்டு தள்ளும், அந்த விடுதலை நரகத்திலே தள்ளும். ஆனா குமாரன் தருகிற விடுதலை அப்படி அல்ல, அதுக்கு மேல் பரலோகத்தின் ஒரு விடுதலை உண்டு. அதை உருவாக்கத்தான் கர்த்தர் சபையிலே உங்களை வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஓகே. அப்ப அதை அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த மறைந்திருந்த ஜீவன் வெளிப்பட்டது. அது ஒரு யோசேப்புடைய குமாரனாக்கும் வெளிப்பட்டது, ஒரு மாம்சம் இரத்தமாக்கும் வெளிப்பட்டது. அந்த மாம்சம் இரத்தமாய் வெளிப்பட்ட ஆண்டவரோடு நடந்த பின்பு, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை கண்ட பின்பு புரிந்து விட்டது, சர்வதை உண்டாக்கின தேவனோடு நாங்கள் நடந்தோம், அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் ஆக்கம் யோவான் வெளிப்படுத்தி கொடுக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை சரியா அறிந்து, ஆண்டவரை சரியாய் புரிந்து, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதை அறிந்து, அவர் ஆவியிலே கிரியை செய்கிறதை ஒரு பாத்திரம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாத்திரம் அவர் ஆவியிலே கிரியை செய்வதை அறிந்தால்
ஐயோ, அன்றைக்கு ஒரு நாள் என்னை சந்தித்தவர் உண்டு, அன்றைக்கு ஒரு நாள் தொட்டவர் உண்டு, அன்றைக்கு ஒரு விடுதலை தந்தவர் உண்டு. இந்த பிரச்சனையும் நான் அவருக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அவர் ஏற்ற நேரம் வரும்போது என்னை விடுதலை ஆக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் புரிகிற தேவ பிள்ளைகள். நெஞ்சு வலியோட வந்திருக்கிற உன்னை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தைராய்டோடு வந்த உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சில கடன் பாரத்தோடு வந்த உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். புருஷனோடு சண்டைகளும் வழக்கமா இருக்கிற உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப மனக்கவலை நடத்த முடியாதபடி சில மனக்கவலையோடு வந்த உன்னை சந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நாள் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை என்று கவலையோடு இருக்கிற உன்னை ஆண்டவர் சந்திக்கிறான். எல்லாத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை கேளு. ஆண்டவரே, என் சரீரத்தை நீர் தொட்டு என்னை குணப்படுத்தி விட்டால் நான் உமக்காக சாட்சியாக நான் தேசத்தில் எழும்பி அநேகருக்கு சாட்சி சொல்லும்படி உள்ள கிருபைகளை எனக்கு தாரும். என் பலவீனம் முடிந்தவுடனே நான் சொல்லுவேன். என் பலவீனம் முடிந்தவுடனே சொல்லுவேன். என்னுடைய பதட்டம் முடிந்தவுடனே நான் சொல்லுவேன். ஒரு கடபாரம் முடிந்தவுடனே நான் சொல்லுவேன். என் வீட்டில் அமைதி வந்ததை நான் சொல்லுவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதோ அதை நான் வெளியிலே சொல்லி உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி கண்டினியா நீ கேட்க தொடங்கினான். கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுக்க, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப இயேசு சந்தித்திருக்கணும், இயேசு உங்களை தொட்டு இருக்கணும், இயேசு எங்கேயோ நேர சந்தித்திருக்கணும். ஆவியில் நேர சந்தித்தாதான் இந்த பிரச்சனை எனக்கு நேர இயேசு கூட்டம் என்ன போவேன், இந்த சூழ்நிலை இயேசுக்கு என்ன போவேன். அதுக்கு மேல தீர்க்க முடியல போட்டும், செத்தை போயிடுவோம், பரலோகத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேல போன போட்டும், எடுத்துக்கொள்ளலாம். 2 லெவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பரலோகத்துக்குள்ள வழியும் கிடைச்சிருக்கு, பூமியில நோய்களை சுகமாக்கும் வழியும் கிடைச்சிருக்கு. நம்ம என்னென்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி அதுக்கு தக்க பதிலை தரும்படி கர்த்தர் உங்க மத்தியிலே இன்றைக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஆவியில நிரம்புக பிள்ளைகள், கைகளை தட்டி ஆவியில நிரம்புங்க. அந்த விடிய கால வெளுப்பு சிலரை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தலை பெயினோடு வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இருதய போராட்டத்தில் வந்த உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சில தைராய்டு வியாதியில் வந்திருக்கின்ற உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சில குடும்ப நடத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சில பயத்தோடு வந்திருக்கின்ற உன்னை இயேசு சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஊக்கமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா ஷமாமாநாதா ரகபாபாபா, ஊக்கமாய் கரங்களை தட்டி ஊக்கமாய் அந்த வெளிச்சம் உன்னை தொட வரட்டும், வெளிச்சம் உன்னை தொட வரட்டும். அந்த வெளிச்சத்தோடு பழகுங்க, அந்த வெளிச்சத்தோடு பழகுங்க, அந்த வெளிச்சத்தோடு பழகுங்க. இயேசு எதுக்கு வந்தார் என்பதை அறிந்து கொண்டு இன்னும் நீங்கள் மடியா இருந்தால் முன்னேற முடியாது. இன்னும் நீங்கள் சரியா கிளியரன்ஸ் இல்லாம இருந்தா இயேசுவின் பலன் உங்களுக்கு கிட்டாது. இயேசுவின் பலன் உங்களுக்கு கிட்டாவிட்டால் பரலோகம் போக முடியாது. இயேசுவின் பலத்தின் மூலம் பரலோகம் போக முடியுமே தவிர தேவ பிள்ளை வேற வழி இல்லை. நீ பரலோக ராஜ்யம் உனக்கு வேண்டும் என்று சொன்னான். இன்றைக்கு பரிசுத்த ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிறான், என் பலம் உனக்கு எவ்வளவாய் தாங்குகிறதோ அது தான் பரலோக ராஜ்யம். இப்போதே பெற்றுக் கொள்ளுங்க ஆவியான சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ரிபாலா ஷதரகா பாபா பாபா கரபாதா ரபா ரிமானா சதரகா பாபா. ஆமென், ஆமென், ஆமென். உங்களை விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். விடுதலையாக்க இயேசு வந்திருக்கிறார். அந்த 2 குருடர்களையும் விடுதலையாக்கின இயேசு, 2 குருடர்களையும் தொட்டு சுகமாக்கின இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் கண்களை தெளிவுபடுத்தி விட்டு வீட்டிலே கட்டப்பட்டவளாய் இல்லாதபடி, வீட்டிலே கட்டுண்டவளாய் இல்லாதபடி நான் என் சுவிசேஷத்தை தொடங்கி அநேகருக்கு போன் கால் மூலமோ வெளியரங்க மூலமோ நான் சிலரை சத்தியத்தில் சொல்லி நான் ஆண்டவரை கண்டதும், ஆண்டவரை தொட்டதும், ஆண்டவரை தொட்டு பார்த்ததும், ஆண்டவரை பேசினதுமான ஜீவ வார்த்தை குறித்து நான் சொல்லுவேன் என்று சொல்லி நீ திடப்படுவாயானால் உன்னுடைய எப்படிப்பட்ட வியாதியானாலும் சரி, எப்படிப்பட்ட கட்டுகளாலும் சரி, இயேசு அவுக்க வல்லவர், இயேசு விடுவிக்க வல்லவர், இயேசு தொட வல்லவர். மரண போராட்டமானாலும் சரி இயேசுவின் கை உன்மேல் இறங்கி அந்த மரணத்தின் கட்டுகளை, மரணத்தின் கூறுகளை அழிக்க இயேசு வல்லவர். இப்போதே பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எழுப்பதில் உண்டாகிறது. சில கட்டுகள் அழிகிறது, சில கட்டுகள் அழிகிறது, சில போராட்டங்கள் மாறுகிறது, சில பிசாசின் பந்தனங்கள் அழிகிறது. இயேசுவின் நாமத்தில் சில பிசாசின் பந்தனங்கள் போவலியே. The name of Jesus. ஓடாலே சிக்கா பாபா ஹalleluya. அப்ப உங்க கண்கள் திறந்துடுச்சு. நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கணும். அந்த பாலும் தேனையும் பகிர்ந்து கொண்டிருங்க. அந்த பகிர்ந்து கொண்டு இருக்கும் போதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் கண்கள் திறந்து அவர்கள் இந்த பாலும் தேனையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமாய் பேசணும், இன்னும் அதிகமாய் தீர்க்க தரிசனம் சொல்லணும், இன்னும் அதிகமாய் விடுதலை கொடுக்கணும், இன்னும் அதிகமாய் அற்புதம் நடத்தணும், அதிகமாய் பிசாசின் கிரியைகள் அழிக்கணும். அப்படி ஆண்டவருடைய நோக்கம் நம்முடைய சபையில வரும்போது சபை முழுவதும் அக்கினியாக, சபை முழுவதும் தேவ பிரசன்ஸாக, சபை முழுவதும் தேவ மகிமையாக நிரப்பப்படும். இயேசு உள்ளே வருகிறதுனாலே, இயேசு உள்ளே சபைக்குள்ளே நோந்து ஆசீர்வாதத்தை தருகிறதுனாலே உன் வியாதிகள் எல்லாம் அப்படியே நிர்மூலமாகி போகும். ஆராதித்து வீட்டுக்கு போன உடனே சபிக்கத்தை காண முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப அந்த ஜீவ வார்த்தை மனதார யோவான் சொல் கொடுக்கிறேன். நான் கண்டதை பேசுகிறேன், நான் தொட்டதை பேசுகிறேன். அவர் குறைந்த ஆள் அல்ல. நாங்க சாதா ஒரு ஆளுன்னு தான் நடந்தான். ஒரு யோசேப்புக்கு பையன்னு தான் நடந்தான். ஒரு மரியாவுடைய பிள்ளைன்னு நடந்தான். எங்களை போல ரத்த மாம்சமா இருந்ததுனால ஒரு சகோதரன் நினைச்சுதான் நடந்தோம். ஆனா சம்பவம் அப்படி அல்ல. அவர் மரித்து உயிர் தெழுந்ததினாலே, மீண்டும் நாங்கள் அவரை கண்டு தொட்டு பார்த்ததினாலே எங்களுக்கு புரிந்து விட்டது அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை குறித்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவோம். நீங்கள் அந்த சாட்சியில வாங்க, நீங்கள் அவரை விசுவசிங்க என்று சொல்லி அழைத்து, அந்த விசுவாசத்தின் மூலம் நீங்கள் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தேவன் பெருக்க வல்லவர். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் மூலம்தான் மாற்று. அதுக்கு இடையில எங்க என்னங்க இந்த ஞஞ்ச பிஞ்ச விக்கிரகங்கள், அதுக்கு முன்ன இடையில என்ன கிடக்குது? அல்லேலூயா. அதுக்கு இடையில மாலையும் தாலியும் பின்ன திருவிளக்கம் என்ன நடக்கணும்? இயேசு எல்லாம் வெளியரங்கமாக காண்பித்தார். வெளியரங்க காண்பித்தது மாத்திரமல்ல, விசுவசிக்கிற பிள்ளைகளை ஆவியிலே சந்தித்துக் கொண்டிருக்க 24 மணிக்கோ நீ தூங்குற இடம், இனி எங்க போறியோ அங்க எல்லாமே இயேசு சந்தித்துக் கொண்டிருக்க. அல்லேலூயா. அதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு, யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை படிச்சு பாருங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியராமல் விசுவாசியர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா சஞ்சரித்த பின்பு அவர் மரித்து அப்படியே விட்டு போகல. அப்படியே விட்டு போனா கிறிஸ்தவன் தோல்வி ஆயிடும். அப்படியே விட்டு போகாம என்ன செய்தா, இதெல்லாம் மீண்டும் சரியாய் வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக இந்த எம்மாவூர்ல தரிசனமானாலும் சரி, இந்த 10 பேர் இருந்த இடத்துல தரிசனமானாலும் சரி, 11 பேர் இருந்த இடத்துல தரிசனமானாலும் சரி, தனிமையில பேதுருக்கு தரிசனமானாலும் சரி, இந்த தரிசனமாகிற இடமெல்லாம் வெறும் ஆவியில மாத்திரம் அல்ல, பிளஸ் மாம்சத்தோட காண்பித்து கொடுத்தார். அல்லேலூயா. தோமா ஒரு மனிதனை விசுவாசத்தில் படுத்துவதற்காய் இயேசு கிறிஸ்து 10 சீஷர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்க இயேசு அவனுக்கு அதை சரியாய் வெளிப்படுத்தி கொடுப்பதற்காக அந்த கை விரல சொல்ல, நீ தொட்டு பாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் விலாவில தொட்டு பாரு, என் கையில தொட்டு பாரு, என் கால்ல தொட்டு பாருன்னு சொல்லி தொட்டு பார்க்க சொன்ன பின்பாக்கம் அவனுடைய ஆத்மீக கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய ஆத்மீக கண்கள் திறந்தது. ஆனபடி முதல் வர்ஷிப், என் தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லி கால்களை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். ஹல்லேலூயா. அதை போல நம்மை ஆண்டவர் தொடுகிற அனுபவங்களும், நம்மை ஆவியில இயேசப்பா வருகிற அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில வந்தா உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் சரி, அந்த இயேசுவின் பாதத்தை கெட்டி பிடித்து விட்டு நீ அழுது கேட்டா ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டா, ஒருபோதும் தள்ளி போக மாட்டா. இந்த கூடர்கள் பின்தொடர்ந்து வீட்டுக்கு சென்று அந்த அற்புதத்தை செய்தது போல அவருடைய பாதத்தில் வந்திருக்கின்ற யாரானாலும் சரி, அவரை அறிகிற யாரானாலும் சரி, எனக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று விசுவசிக்க எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு நன்மை செய்யாம போக முடிய காரியம் உன் தகப்பனாக, உன் தாயாக, உன் தோழனாக, உன் நண்பனாக, உன் சிநேகிதனாக இயேசு வெளிப்பட்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த தைரியம் ஒரு விசுவாசிக்கு வேணும். நான் இன்னைக்கு அவரை விட மாட்டேன், உபவாசத்தில் இருந்து என் அப்பாவை சந்திப்பேன். அப்படி கண்டினியூவா நீங்கள் செய்யும் போதுதான் ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறது. ஆண்டவர் ஒருபோதும் மருந்து மாத்திரம் எடுக்கண்டான் ஆண்டவர் சொல்லவே இல்லை, எடுக்க சொல்லி இருக்க, அதுக்குத்தான் மருந்தை வச்சிருக்க. அல்லேலூயா. ஆனா நற்கதி இல்லாத வியாதிகள், நற்கதி இல்லாத பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வரும்போது உங்களுக்கே தெரியும், இது எந்த மனிதனாலும் செய்து தீர்க்க முடியும். என் வீட்டு பிரச்சனை எந்த மனிதனும் தீர்த்த முடியாது, என் சூழ்நிலை ஒருவனும் தீர்க்க முடியாது. அப்படி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு மாத்திரம் தான் உண்டு என்று சொல்லி உனக்கு தெரியும். அதனால அவருடைய அறிவை எடுத்து பயன்படுத்து, அவருடைய காலை கெட்டி பிடிச்சு பயன்படுத்து. கண்டினியா நீ பிடிக்கிற கெட்டிப்பிடி, கண்டிப்பா உன்னை விட்டு போகாம கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்தில் திருமண காரியங்களா இருக்கலாம், முடங்கி இருக்கலாம், கர்த்தர் உதவி செய்வார். லோன் பிரச்சனை இருக்கலாம், முடங்கி இருக்கலாம், கர்த்தர் உதவி செய்வார். வீடு கட்ட முடியாம தளர்ந்து இருக்கலாம், இயேசு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் இயேசு உதவி செய்ய வல்லவர். ஆமென். அவர் உதவி செய்யாம யாரு செய்வா? மனுஷன் உதவி செய்வானா? யாராலையும் செய்ய முடியாது. ஆமென். டாக்டருக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா எல்லாம் அவர் தான், விஞ்ஞானிகளுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் அவர் தான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க அவருக்கு உங்களுக்கு செய்வதற்கு லேசான காரியம் என்று பரிசுத்த ஆவியார் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிற தேவ தயவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14 சொல்லுறது பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி. ஹல்லேலூயா. அப்ப எப்படின்னு சொன்னால் அந்த ஆவியான வார்த்தை மூலம் மோசையோடு இடைப்பட்டாலும் சரி, ஆபிரகாமோடு இடைப்பட்டாலும் சரி, ஒரு யாக்கோபோடு இடைப்பட்டாலும் சரி, இன்னும் ஒரு நோவாவோடு இடைப்பட்டாலும் சரி, பாத்தீங்கன்னு சொன்னா அநேக மனிதர்களுக்குள்ள ஒரு ஏனோக்கோடு இடைப்பட்டாலும் சரி. அல்லேலூயா. அவர் வார்த்தையினாலும் ஆவியினாலும் கிரியை செய்தார். வார்த்தை பேசுகிறார், ஆவியினாலும் கிரியை செய்கிறார். அதை இயேசு அப்படிதான் வார்த்தை கொண்டு பேசுகிறார், ஆவியை கொண்டு சுகமாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை தூரத்துள்ள மனுஷன், ராஜாவுடைய மனுஷன் ஆனாலும் சரி, வேலைக்காரனாலும் சரி, அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், உடனே ஆவியானவர் போய் சுகமாக்குறார். அதை புத்தியோட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு கானானிய பெண்ணு வருகிறாள், அவளுடைய ஆண்டவர் இடைபடுகிறான், அவருடைய விசுவாசத்தை பார்த்து இதோ இப்போது உன் மகள் சபிக்கமாக சொல்லுகிறார், அந்நிமிஷமே அவள் சபிக்கமாகிறாள். அல்லேலூயா. மாம்சமும் ஆவியும், மாம்சமும் கடவுளும், மாம்சமும் தேவனுமாய் கிரியை செய்தது போல உங்க வாழ்க்கையில இயேசு ஆண்டவராயிருக்கின்ற ஆவியானவர் ஏதோ ஒன்று செய்வதற்கு சபை இடம் கொடுக்க ஆவியானவர் சபையை கூட வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இடம் கொடுத்தாதான் முடியும். இடம் கொடுக்காவிட்டால் 3 வயசு பிள்ளைய போலதான் இருப்பீங்க. ஆமே. நம்ம இடம் கொடுத்தாதான் கற்றுக்கொள்ள முடியும். இடம் கொடாவிட்டால் நம்ம கண்டிப்பா வாபாக்கிற விசுவாசிகள். அல்லேலூயா. நீங்க இடம் கொடுத்தா அவர்கள் வந்து கற்றுக்கொள்ளுவீங்க, நான் தேவை கிடையாது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அவர்களிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒரு பெரிய ஊழியக்காரனும் தேவை கிடையாது. பின்ன ஃபுல்லா உனக்கு ப்ரிப்பரேஷன், பைபிள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். சபை கூடுதலை விட்டு போக வேண்டாம்னு சொல்ல, அது ரொம்ப கொஞ்சம் காலங்கள் இருந்து நீங்கள் இதை ப்ரிப்பரேஷன் பண்ணி ஒரு ஊழியக்காரன் ஆக வேண்டும், ஒரு ஊழியக்காரன் ஆக வேண்டும் சொன்னா மாத்திரம்தான் சபை விட்டு போகலாம். அல்லேலூயா. மற்றபடி சபையில தங்க இருக்கணும். ஆனா சரியான ப்ரிப்பரேஷன் நீங்க அறிந்தா போதும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் புரிகிறது, நான் ஆவியிலே நான் கடவுளாக இருந்து செய்கிறது மக்களுக்கு புரியல. நான் ஆவியில செய்கிறது மோசே செய்துன்னு சொல்றாங்க, நான் ஆவியில செய்து ஜோசுவா செய்தான்னு சொல்றாங்க, நான் ஆவியில செய்கிறது ஆபிரகாம்னு சொல்றாங்க, நான் ஆவியில சொல்றது எலியா செய்தான்னு சொல்றாங்க, நான் ஆவியில சொல்றது எலிசா செய்தான்னு சொல்றாங்க, நான் ஆவியில செய்கிறதெல்லாம் ஏசாயா தீர்க்க சொன்னார்னக்க சொல்றாங்க. அப்போ இனி என்ன செய்வோம்? உலகம் முழுவதும் அறியணும், உலகம் முழுவதும் என்னை பின்பற்றணும், உலகம் முழுவதும் அறிய வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆவி மாம்சமாய் மாற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர், அந்த ஆவியானவர் மாம்சமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், உங்க மாம்ச சரீரம் ஆவியில மாறுகிறதா? எத்தனை பேர் புரிகிறது? இந்த மாம்ச சரீரம் ஒரு ஆவியில் அடிக்கடி மாறுகிறதுன்னு சொல்லுது. எத்தனை பேர் இருக்கு? நல்ல கைவசத்துங்க. இல்ல இருக்குல்ல,
எதுக்கு இருக்குது? பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு, தேவராஜ்யம் கொண்டு போவதற்காக்கும் இந்த மாம்ச சரீரத்தில் வெளிப்பாடுகள் வருகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு தரிசனங்கள் காண்றீங்க. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அனுபவத்தில் கூட தான் இயேசுவோடு நடக்க முடியும். அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா இயேசுவோடு நடக்க முடியாது. எத்தனை பேர் இந்த நம்ம சபையில் அனுபவத்தில் இருக்காங்க? 10-400 பேர் உண்டு. எத்தனை பேர் இருக்காங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு? எத்தனை பேருக்கு அந்த லைஃப் என்ஜாய் பண்ணாங்க? முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுவோம். இயேசுவோடு லைஃபை என்ஜாய் பண்ணதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இயேசு நம்மை அழைத்திருக்கு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அறிய வேண்டும் என்று சொன்னால், மாம்சத்துல நீங்க தொடரணும். அவரை மாம்சத்துல சீஷர்கள் சந்திக்கணும், மாம்சத்தில் அவரை கட்டி பிடிக்கணும், மாம்சத்தில் வந்து வாங்கி சாப்பிடணும், மாம்சத்தில் வந்து பேசணும், மாம்சத்தில் இருந்து இடைவிடணும். பின்பு அவங்களுக்கு தெரியும், இந்த ஆவியார்ந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட என்னை தேடி வந்ததாக்கும் என்பதை அவர்கள் அறிந்தது போல தேவ சபை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் இயேசு உனக்கு முன்னே மாம்சத்திலே வெளிப்பட வந்திருக்கா, ஆவியிலே வெளிப்பட வந்திருக்கா. நீ தேடுற ஆண்டவர் இன்னார் என்று உனக்கு தெரியும். உன்னை அறிவிப்பதற்காய் இயேசு இன்றைக்கு 33 வயசு இளைஞனாகவே உன்னை தேடி வர முடியும். அழகுள்ள ஒரு சுந்தரனாக, அழகுள்ள மேனியோடு, அழகுள்ள கவிளோடு, அழகுள்ள காலோடு அவர் வர முடியும். அவருக்கு முன்பாக எந்த மனுஷனும் சௌந்தரியம் உள்ளவன் அல்ல. இந்த இயேசு ஒருபோதும் அழியாத சௌந்தரியம் உள்ளவர். ஆவியிலே வர வேண்டும் என்று சொன்னால் நீ ஆவிக்குரியவன் இருக்க வேண்டும். அப்போது ஆவியிலே வந்து உன்னை விடுதலையாக்கதான் இந்த இயேசு மாம்சத்தில், இந்த ஆவியிலே இருந்தவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளை, கரத்தை அடிச்சு பெற்றுக்கொள். ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாத ஒரு விசுவாசக்காரன் இருக்கக்கூடாது, ஒரு பொல்லாத ஒரு விசுவாசிக்கார இருக்கக்கூடாது, யாரோ நாங்கள் சொல்லுவதை கேட்டு போகக்கூடாது. இப்போது திரு வசனத்தின்படி மாம்சமாய் வந்தவரே, இரத்தத்தில் வந்தவரே, நீ உண்மையான சாஸ்தா கடவுள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடி நாங்கள் விடுதலையாகிறோம், குமாரனை நாங்கள் விடுதலையாகிறோம் என்று சொல்லி நீங்கள் கேட்டு செபித்தான் அந்த குமாரன் உன் கட்டுகளை அவுக்க வல்லவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்ம நல்ல டாக்டரை தேடி போறோம்? நம்ம நல்ல டாக்டரை தேடி போறோம். எதுக்கு போறோம்? அடுத்து வேக வேலை வராது. அவர் செய்தா நல்லா இருக்குன்னாக்க நல்ல டாக்டரை தேடி போறது. அல்லேலூயா. 4 பேர்கிட்ட கேட்டாக்கும் போறது. ஏன் அந்த 4 பேர்கிட்ட கேட்டு போற அந்த டாக்டரை இயேசு கிறிஸ்து நீங்க கேட்டு போக கூடாது? பைசலாம். அல்லேலூயா. 4 பேருக்கிட்ட கேட்டு ஒரு டாக்டரை சந்திக்க போறோம், நடக்கட்டும், பிரச்சனை கிடையாது. நேரடியா வரோம். அந்த டாக்டரை உண்டாக்குனது இயேசு கிட்ட வாருங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சில வியாதி 80 வயசு இருக்கு, மரணம் வரை இருக்கு, ஆனா ஒன்னு அழிக்க. சில போராட்டம் இருக்கும், 75 வயசு வரை இருக்கு, மரணம் வரை இருக்கு, ஆனா உன்னை கொல்லாது. ஹல்லேலூயா. புரியுதா? இதெல்லாம் உன்னை குணப்படுத்துது. பவுல் சொல்ல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 3 முறை நான் ஜெபித்தேன், அது இருக்கட்டும், என் கிருபை உன் மேல விளங்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில துன்பங்கள், சில நெருக்கடிகள், சில சோர்வுகள், சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில மாசத்துல ஒரு முறை கிண்டும், 2 மாசத்துல ஒரு முறை வரும், 3 மாசத்துல ஒரு முறை வரும், வருஷத்துல 2 நாள் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அதை எடுத்து மாற்றண்டா, அது இருக்கட்டு, கர்த்தரத்துல சேருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குத்தான் ஆண்டவராய் கர்த்தர் வந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப யோவான் அழகா எழுதுகிறான், மாம்சத்திலே வந்தவர், ஹல்லேலூயா, ஆவியிலே இருந்தவர், ஹல்லேலூயா, வார்த்தையாய் இருந்தவர் மாம்சத்திலே வந்து ஆவியானதை குறித்து ஒரு யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது போல உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பாடு தர வேண்டும் என்று ஆவியான உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை படிக்கலாம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். எதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க? இப்ப இவங்களை 12 பேரை அழைத்து கொண்டது காரணம் என்ன? இவர்களை கூட நடத்துனதுக்கு காரணம் என்ன? இவர்களை ஏன் அழைத்தார் என்று சொன்னால், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் அவர் மாம்சத்திலும் ஆவியிலும் வெளிப்பட்ட கண்ட அந்த 11 பேருக்காக சொல்லுறது நீங்கள் இப்ப சாட்சியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சரியா? ஆமென். இப்ப நீங்க சாட்சி, சாட்சின்னு சொன்ன என்ன?
நீங்க போய் பகரணும். என்னை கண்டதும், நான் வந்ததும், நான் செய்து முடித்த கிரியையும், நான் உயிர்த்தெழுந்து போறதும், இனி நான் எப்படி வருவேன் என்பதை நீங்க பகரணும். பகரும் போது, கண் திறக்கப்பட்ட பிள்ளைகள் மேல இந்த வார்த்தை பகரும் போது அவர்கள் மேல ஒரு அதிசயம் நடக்கும். அதுதான் பரிசுத்தமின் அற்புதம். விசுவசிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதுதான் அந்த பிள்ளை அடையாளம். ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். மாம்சத்திலே அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எப்படி யாரையெல்லாம் குணமாக்கினாரோ அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கும் ஆவியில் என்னை குணப்படுத்த, என்னை விடுதலையாக்க அவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளும் போது, நன்றாய் புரிந்து கொள்ளும் போது உன் வீட்டுள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறத் தொடங்கும். சத்தியம் அறிகிறதுனால பிசாசு ஓடி போய் விடுவான். சத்தியம் அறிகிறதுனால நீங்கள் குணப்படுவீங்க. சத்தியம் அறிகிறதுனால உன் வீட்டுக்கு ஒரு மாற்றம் வரும். சத்தியம் அறிகிறதுனால வீட்டில் ஒரு சந்தோஷம் வரும். சத்தியம் அறிகிறதுனால நீ பாடி துதிக்கும் போது ஆவியான ரூமறையில இறங்கி வருவான். 120 பேர் மத்தியில இறங்கினது போல உன் ரூமறையில இறங்கி வரும்போது உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன் புருஷன் அறிவான். இது என்ன சத்தம், இது என்ன அந்நிய பாஷை, எப்படி இவள் ஆராதித்துக் கொண்டிருக்கான், ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, என் மனைவி மேல, ஏதோ ஒரு புருஷன் மேல் நடந்திருக்கிறது, ஏதோ ஒன்று பிள்ளை மேல நடந்துடுச்சு, என்ன நடந்தது சொல்லி கேட்கும் என்று சொல்லி நீங்கள் நடந்ததை பகரும் போது அநேக புருஷர்களை திருத்தி எடுக்க முடியும், அநேக மனைவிகளை திருத்தி எடுக்க முடியும், அநேக பிள்ளைகளை திருத்தி எடுக்க முடியும், அநேக சொந்த ஜனங்களை திருத்தி எடுக்க முடியும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எல்லாம் வருஷ கணக்கில் காத்திருந்தாங்க இயேசு முதல்ல சந்திச்ச. மேக்சிமம் ஒரு 10 மாசம் அவரை சந்திக்க 10 மாசம் ஆயிடுச்சு. அதான் கடந்த விடிய கால வெளுப்பு உன்னை தேடி வரும், அது தீவிரித்து வரும். உன்னுடைய நேசம் சரியா இருந்தா, உன்னுடைய அன்பு சரியா இருந்தா, நீ ஆண்டோடைய பிள்ளையாய் அவருடைய வேலைகளை செய்வேன் என்று சொல்லி நீ வைராக்கியம் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா அந்த ஆவியான மறைந்திருக்க முடியாது. உன் இருதயத்தை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்ல. அவர் தேடி வரும்போது சும்மா வர மாட்டார், உன்னை குணமாக்க சேர்ந்து வருகிறார். அவர் சும்மா வந்து போக மாட்டார், உன்னை விடுதலையாக்க இயேசு வருகிறார். அவர் சும்மா வந்து போற தேவன் அல்ல, காரியம் இல்லாம இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகத்தில் மறைந்திருந்த ஆவியானவர் இந்த பூமியில இறங்கினது ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டுவதற்கு, ஒரு பெரிய ரட்சிப்பை தருவதற்கு. அவர் இப்போது உன்னிடத்தில் வருவது ஏதோ ஒரு காரணம் இல்லாம என் ராஜா வருவதில்லை, ஏதோ ஒரு காரணத்தோடு இயேசு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு காரணம் இல்லாம வருவான். பிசாசுக்கு எந்த காரணமே தேவை கிடையாது. ஆனா ஆண்டவர் வருகிறது ஒரு காரணத்தோட. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் கண்ணு பிரச்சனை இருக்கிறீங்க? கண்ணு பிரச்சனை நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு கை வைக்காம எனக்கு சுகத்தை தாரன்னு கேளுங்க. இந்த முதுகுல பிடி எனக்கு ஒரு விடுதலை தாரும்னு கேளுங்க. நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லணும், நான் 5 பேருக்காக சொல்லணும்னு சொல்லி உங்களை ஆண்டவர்ட்ட கூட கேளுங்க. அப்போது கர்த்தர் விடுதலை தருவா. எத்தனை பேர் வீட்டில் சமாதானம் இல்லாம வந்திருக்கிறீங்க? சமாதானம் இல்லை. சபைக்கு வந்திருக்கோம், ஜெபிக்க வந்திருக்கோம், சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? எங்கே இன்னும் ஜெயம் எடுக்க இருக்குது? ஒன்று தெரியுமா? இயேசு ஒருவரை வச்சுதான் ஒருவரை உருவாக்க முடியுமே தவிர உனக்கு எல்லா சந்தோஷத்தோட உருவாக்க முடியாது. ஆமே, ஆமே. சாராள வச்சுதான் ஆகார உருவாக்க முடியும், ஆகார வச்சுதான் சாராள உருவாக்க முடியும். புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்ல கரங்களை தட்டி நல்ல நீங்கள் ஆவியிலே வளருவதற்காய், ஆவியிலே வளருவதற்காய், ஆவியிலே ஜெயமெடுப்பதற்காய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே ஒரு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு தலைவலி விடுதலை ஆகாது, பெற்றுக்கொள்ளு கர்த்தர் சொல்லுகிறார். ரச்சேனா சக்கரப சில கடன் பாரம், ஓவரான கடன் பாரத்துல வீடு நிற்க முடியாதபடி வீடு அசை ஆடிக்கொண்டிருக்கின்ற அனுபவத்தை தேடிய சுமந்திருக்கிறேன் என்று ஆவியான தேவ சபைக்கு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இப்ப எல்லாருக்கும் இதில் இருக்கின்ற எல்லாரையும் தரிசனம் தரணும், எல்லாருக்கும் விடுதலை தரணும், உங்களை எல்லாரையும் இயேசு நடத்தணும். அப்ப இயேசு நடத்தணும்னு சொன்னா உங்க இருதயம் சரியா இருந்துடணும், உங்க இருதயம் சரியா இருந்துடணும். இருதயம் சரியா இருக்குன்னு சொன்னா உங்க உள்ளத்திலே ஒரு சிந்தனை உண்டாகணும், இயேசுவை பற்றி நான் சொல்லணும்.
இயேசுவை பற்றி பேசணும், இயேசு தந்த விடுதலையை நான் சொல்லணும்னு சொல்லி உங்க உள்ளத்துல ஒரு சிந்தனை சரியா இருந்தா கர்த்தர் விடுதலை தர வல்லவர். அல்லேலூயா. அந்த சிந்தனை நமக்கிட்ட இல்லைன்னு சொன்னா அந்த ரகசியத்தை உங்களுக்கு தந்துட்டு காரியம் இல்லை. இப்போ ஒரு மனுஷன் நம்மை அழைக்கிறாரு, வாங்க கொஞ்சம் இருங்க பேசணும்னு சொன்னா எனக்கு அது கேட்க மனசு இல்லை. அப்ப எப்படி அவர் எனக்கு நல்ல காரியத்தை சொல்லி கொடுப்பார்? அல்லேலூயா. அப்படிதானே, நேச்சர் தானே. அப்ப என்ன செய்யறாரு? அடுத்த ஆளை பார்க்கிறாரு. அந்த ஆளுக்கு வேண்டாம், என்ன வயலுக்கு போகணும், என்ன பெண்ணு பார்க்க போகணும், மாடை பார்க்க போகணும், மாட்டுக்கு வாயை பார்க்க போகணும்னு சொல்லி நம்ம போகும்போது ரட்சிப்புக்குள்ள ஆவிக்குரிய காரியங்கள் தர முடியாது. நீங்க எந்த சபைக்கு போனாலும் சரி, சிலவங்க சொன்னாங்க சபையில படுக்காகும் செய்யலாம், சபையில படு தூங்காகும், அது கொண்டு ஒரு காரியம் கிடையாதுங்க, அது வேஸ்ட். அவங்க அறியாம சொல்றாங்க. சபை படுத்தூங்க ஆண்டவர் சொல்லவும் இல்லை. வீட்டுல படுத்தூங்கியும் ஜெபிக்கலாம். ஓய்வு நேரத்தை பற்றி பேச, ஓய்வு எப்ப உனக்கு கிடைக்காது அப்ப எல்லாம் இயேசுவோடு சஞ்சரிக்கிற நேரம். அல்லேலூயா. நம்ம ஒரு சபை விசுவாச பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்க அங்க சபையில கடப்பாக்கு இப்ப வேலை என்ன கடக்குறாங்கன்னு தெரியல. அதுக்காக ஏன் அழைக்கவில்லை, உனக்கு கிடைச்ச பொக்கிஷன், உனக்கு பெற்றுக்கொண்ட அனுபவத்தை 4 பேர்கிட்ட சொல்றேன், அதுதான் கர்த்தருக்கு சந்தோஷம். சரியா? சரியா, அதுதான் சந்தோஷம். என் பிள்ளை கொடுத்த டேலண்ட், என் பிள்ளை கொடுத்த சுகத்தை 4 பேர்கிட்ட சொல்லி கொண்டே இருக்கா. உன்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவா, உன்னை ஆசீர்வதிப்பா, உன்னை கனப்படுத்தி உயர்த்துவா. மற்றது சபையில தான் கடக்கும், சபையில தான் தூங்கும், ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி கண்ணுகளா போயிடுவாரு. ஆனா மற்றவங்க அப்படி இல்லை. இன்னும் என் பிள்ளை சொல்லணும், இன்னும் என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் என் பிள்ளை ஓட வேண்டும் என்று சொல்லி உனக்கு கர்த்தர் சொல்ல 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 நீ செய்ய செய்ய தேவன் உன்னை ஒரு காண்டாமிருகத்தின் பலத்தை போல தைரியம் தந்து இருக்கின்ற இடத்துல உன்னை நடத்த இயேசு வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 2 கூட்டர்கள் வராங்க, இயேசுவை சந்திக்கிறான். தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாங்க. ஒரு கூடன கஷ்டம் நமக்கு தெரியும். நீங்க ஒரு 2 நிமிஷம் கண்ணடைச்சிட்டு வந்து பாருங்க. அடைங்க, எல்லாரும் அடைங்க, கண்ணடைங்க. கண்ணடைச்சு கேட்க இப்ப ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? ஒன்னும் தெரியல. ஓகே, கண்ணு தரீங்க. அப்ப அவங்க கஷ்டம் எப்படி நிறைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்மவும் குருடனத்தான் இருந்தோம், ஆனா அவங்களுக்கு புரிகிறது. கண்ணை தரீங்க போதும். அந்த 2 பேரும் இயேசுவை கூப்பிட்டு விடல, இயேசு தெருவுல கூப்பிட்டு விடல, கூட ஓடி வராங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன என்னது? இயேசுவோட நடக்கிறது, ஓடி ஓடி நடக்கிறது. அவர் தொடும் வேற நடக்கணும். ஏன்னு சொன்னா சும்மா உங்களை சுகமாக்குனா நீங்க அதுல வெளியில போனதை மறந்துடுவீங்க. பழைய நாட்கள்ல நம்ம சபையில ஒரு மனுஷனை கை ஒடிஞ்சு வந்தாரு, கர்த்தர் சும்மா சுகமாக்கி விட்டார், போச்சு சம்பவம். அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஒண்ணும் தெரியாது, வசனம் இல்லை. ஒரு பிசாசு ஊமைய சுகமாக்கி விட்டார், அதுக்கு ஒண்ணும் தெரியல, யாரு திறக்கணும் தெரியல. இப்ப போய் கேட்டு பாருங்க, யாரோ திறந்தாங்க. அல்லேலூயா. அப்ப தொட்டது யாருன்னு அறியணும். அதனாலதான் ஒரு 38 வருஷத்துல சுகமாக்கின பின்பு அவனை ஆலயத்துல கண்டு சொல்லுறார், நீ இனி அதிக பாவம் செய்யாதே. அல்லேலூயா. நான் தான் உன்னை தொட்டது. அல்லேலூயா. அப்ப அதை போல இயேசு 2 வருஷம் காத்திருந்த என்னை தொட்டா, 3 வருஷம் காத்திருந்து தொட்டா, 4 வருஷம் காத்திருந்த என்னை தொட்டு இருக்கிறா என்று சொல்லி அந்த இயேசுடைய அனுபவத்தை உங்க ஆத்துமாவில உருவாக்குறதான் விடுதலை, உங்க ஆத்துமாவில கொண்டு வருகிறதான் விடுதலை. உங்க ஆத்துமாவில் அவரை குறித்த சந்தோஷம், அவரை குறித்த மகிழ்ச்சி, அவரை குறித்து நீங்கள் நாளுக்கு நாள் உருவாக 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 ஆண்டவருக்கு தெரியும், என் பிள்ளை சரியா தன்னுடைய இருதயத்தில் என்னை குறித்து சரியாய் உருவாக்கி வைத்து விட்டால் இனி அந்த கண்களை திறக்கணும், இனி அந்த ஹார்ட்டை சுகமாக்கணும், இனி அந்த தைராய்டு பிரச்சனை மாற்றணும், இனி குடும்பத்தை சரி பண்ணணும். அப்போது அநேகருக்கு என் குடும்பத்தை சரி பண்ணது அவர் என்று சொல்லி சாட்சி சொல்ல கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க நேரே பெய்யாச்சு. நம்ம என்ன சொல்லுவோம்? போறாரு இல்ல, வீடு தேடி போகணும், வீடு தேடி. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்படித்தானே சொல்லுவோம், வீடு தேடி போகணும், வேற வேலை இல்லையே. தெருவில் வந்து தொட்டு சுகமாக்குறோம்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டாரு, அல்ல கண்டுனா போயிட்டாரு. இவங்க விடல, பின்தொடர்ந்து கொண்டே இருக்கான். வீட்டுக்குள்ளே அங்க பார்த்தாச்சு. அல்லேலூயா. அங்க வீட்டுக்குள்ள அங்க யோசேப்புக்கு ஒன்றும் பெரிய பிடி ஒன்றும் இல்லை, அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளது அவங்களுக்கு இவர் ஆண்டவர்னு தெரியாது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அவங்க சொல்லுங்க என்ன, ஒரு ஆஸ்பத்திரி போட்டு அதுல இருநாங்கன்னு சொல்லுறது. அல்லேலூயா. பிரைஸ்லாம். செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிறது, நிறைய சுகமாக்குறது, வீடு பட்டுன்னு
வீட்டுல கஞ்சி குடிக்க வழி இல்லை, வீட்டுல காப்பி குடிக்க வழி இல்லை. இவர் பெரிய நோய்களை சுகமாக்க இவருக்கு உள்ள வல்லமைக்கு ஒரு கடை போட்டு அதுல இருந்தா போதும் பல கோடிகள் வரும். ஆமே. அங்க வீட்டுல ஒரு பேரு அவருக்கு இல்லை. அதனால அதிகமா வெளியில போய் ஜெபம் பண்ண போறது. வீட்டுல ஒரு மதிப்பும் கிடையாது. நீ ஊழியக்காரங்க அப்படித்தான். அல்லேலூயா. ஆமே. நெற்றியில் அடிச்சு ஓட்டணும் ஊழியக்காரன் சொல்லி. அல்லேலூயா. பிரியமான தேவ அவருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஆனா உயிர்த்தெழுந்த பின்புதான் அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஓ அண்ணன் அல்ல கடவுள், மகன் அல்ல கடவுள் கண்டுபிடிச்சாங்க. புரியுதா? அத போல உனக்குள்ள இருக்கின்ற ஆண்டவரை கண்டுபிடிப்பதற்கு சிலர் மாத்திரம் தான் கண்டுபிடிக்க முடியும். அவள் மாம்சத்தில் இருந்தாலும் கடவுள் ரூபம் அவளுக்குள் இருக்காது, மாம்சத்தில் இருந்தாலும் ஆவியின் ரூபம் என் பையனுக்குள் இருக்காது என்று கண்டுபிடிக்க சிலர். அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய ரூபம் கண்டுபிடித்தால் ஒரு மனைவி தன் புருஷனை கனம் பண்ணுவாள். அவள் கடவுள் சாயலை தரித்திருக்கிறாள். ஒரு மனைவிக்குள்ள அந்த ரூபம் இருந்தால் புருஷன் கனம் பண்ணுவான். என் மனைவி வரும் மாம்சம் அல்ல, உள்ளே தேவனை தரித்திருக்கிறாள். என் பிள்ளை மாம்சத்துக்குரியவன் அல்ல, உள்ளே தேவ சாயல் தரித்திருக்கின்ற உங்களுக்கு மாறி மாறி கனத்தை தர கர்த்தருடைய கிருபை உங்கள் மத்தியிலே உள்ள இருக்கிறது. அதை அறிகிற புருஷனாய் உங்கள் மத்தியிலே வருவதற்கு ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.